வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் எவ்வளோ சேலரி, டியூட்டி, டைம் டியூரேஷன், ஒர்க் நேச்சர், இதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரியான ஒர்க் நேச்சர், நமக்கு எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுலலாம் வேணும், டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ டேட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், walk-in interview for M.Pharm or MSc at NCDIR, salary up to rupees 85,000 per month. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ ஃபார் M.Pharm ஆர் MSc அசோசியேட் அண்ட் சயின்டிஸ்ட் போஸ்ட், அதாவது ரிசர்ச் அசோசியேட்டாகவும் சயின்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு rupees 85,000 per month salary. Applications are invited for various projects post to be filled up on purely temporary or contractual basis at ICMR National Center for Disease Information. National Center for Disease Information NCDR, okay, and Research NCDIR. எங்க அப்படின்னா பெங்களூரு, த்ரூ வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ மூலமாக கான்ட்ராக்சுவல் பேசிஸ்க்கு வந்து போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் டியூலி எங்கே அப்படின்னா ஐசிஎம்ஆர் நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசர்ச், பெங்களூரு. இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எ சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் ஆஃப் கேன்சர் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா அட் ஐசிஎம்ஆர் NCDIR பெங்களூர் அப் டு 30/9, 2026, 2026 செப்டம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் கேட்டகரி 1 போஸ்ட் யூஆர். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா MS ஃபார்மா இல்லை M ஃபார்மா இல்லை MTech இல்லை ME வித் 3 years ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அட்லீஸ்ட் 1 பேப்பர் இன் சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்டு ஜேர்னல். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் நெட் டெவலப்பர், CNET அண்ட் VBNet டெவலப்பர் வித் குட் கம்யூனிகேஷன் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். த ஐடியல் கேண்டிடேட் ஷுட் பி proficient in the following areas: net framework 3.5 as ASP.NET, C#.NET, VBNet, MVC, MS SQL Server, JavaScript, LINQ, WCF services or web services, jQuery, AJAX, JavaScript, SQL Server, 2005, 2008, 2012, web designing skills with HTML and Bootstrap, Google Maps and location services, or Android developer, Java, Android, RESTful API and JSON parsing, multi-threading, Java, XML, HTML, CSS3, Angular JS, SQLite, MySQL, data encryption, Google Maps and location services, familiar with RESTful API to connect to server and JSON parsing, multi-threading and parallel processing, knowledge in SQLite and data encryption, Google Maps integration and related APIs, strong knowledge of Android UI design principles, patterns and best practices, should have completed a course in Android application development and have a strong understanding of Android SDX and mobile development cycle. 35 years. அதாவது நிறைய போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து இதில் ஒன் ஆஃப் த போஸ்டிங் சொல்லியிருக்கிறாங்க. 35,000 per month, HRA 9,450, டோட்டல் rupees 40,500. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே. இப்போ நமக்கு வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், இதுதான் நமக்கு முக்கியமான போஸ்டிங். மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கல். நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து DHR ICMR ஹெல்த் டெக்னாலஜி அசஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்டர் ரிசோர்ஸ் சென்டர் ஹப் அட் ICMR NCDR பெங்களூரு அப் டு 31/3/2026. நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் கேட்டகரி போஸ்ட் 1 அன்ரிசர்வ்ட். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி MD or MS or DNB or MPH after MBBS with 4 years such experience in the related field, or MBBS degree with 6 years experience at postgraduate diploma in medical subjects after MBBS with 5 years experience in the relevant subject. இது வந்து மெடிக்கலுக்கு. ஓகேவா? நமக்கு வந்து இன்னும் அடுத்த அப்கமிங்கில் சொல்கிறோம்.
or MSc Life Science, MPH, MHA, M.Pharma, Masters of Pharmacy, PharmD with 4 year of experience in relevant area. Desirable qualification பார்த்தோன்னா மெடிக்கல் டாக்டரேட், அதாவது பிஹெச்டி இந்த ரெலவெண்ட் சப்ஜெக்ட் கம்யூனிட்டி மெடிசன் ஆர் ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசின், அப்புறம் பீடியாட்ரிக்ஸு, மெடிசின், ட்ரோபிக்கல் மெடிசின், கம்யூனிட்டி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபேமிலி மெடிசின், எபிடமியாலஜி, பப்ளிக் ஹெல்த்து from your Hercules University, additional post-doctoral fellowship, teaching experience in relevant subjects in Hercules Institutes, knowledge of computer application data management, இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதாவது எம்ஃபார்மா குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவைப்படுது. பிஹெச்டி டிகிரி மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி சப்ஜெக்ட் ஃப்ரம் your Hercules University with 2 years R&D or teaching experience in the relevant subject, knowledge of computer applications or business intelligence tools or data management, eligibility 40 years. Emoluments rupees 85,090, rupees 67,000 plus HRA rupees 18,090 per month. Job description should be able to guide for standard data collection procedures, database design, conduct geospatial trainings for staffs, possesses project management skills and have worked in geospatial team, knowledge of image interpretation and report writing, papers publication in geospatial journals, knowledge of medical disease mapping, knowledge of health domain, special epidemiology and digital public health management. Terms and conditions என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த் சயின்ஸு, பேராமெடிக்கல் சயின்ஸ் அதை விட ஃபுல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளாக. Interested and eligible candidates who wish to appear for the walk-in interview or personal discussions for the above mentioned post may download the application form attached from the website of ICMR NCDIR. Candidates are requested to fill the application form and bring all the original certificates of educational qualification certificate or statement of marks, experience certificates, etc. along with one set of xerox of the same duly self-attested and a recent passport size photograph for attending walk-in interview. No need to send hard copy of application from form to ICMR NCDR Bangalore. அதாவது நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண வேண்டியது இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பி எதாவது அனுப்பக்கூட சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி ஆர் கேஸ் சர்டிஃபிகேட் கேண்டிடேட்ஸ் அப்ளை, கம்யூனிட்டி ஆர் கேஸ் சர்டிஃபிகேட் செகண்ட். Candidates applying under OBC category shall submit self-attested copy of OBC non-creamy layer certificate in specified format issued within 1 year from the closing date of applications by the appropriate authority. Only non-creamy layer OBC certificate issued within 1 year will be accepted and other certificates will not be accepted. Community or case certificate, அதில் வந்து கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அண்டர் SC/ST கேட்டகரி ஷால் சப்மிட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் SC/ST சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபைடு ஃபார்மெட். கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அண்டர் EWS கேட்டகரி ஷால் சப்மிட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் EWS சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபைடு ஃபார்மெட். ஸ்பெஷல் கேட்டகரி, ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபைடு ஃபார்மெட்டில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அகெயின்ஸ்ட் போஸ்ட் ஏன்மார்க்டு ஃபார் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வில் பி as per Government of India norms. No age relaxation against unreserved category. Age concession, age relaxation in respect of SC/ST or OBC candidates, retrenched government employees, departmental candidates including projects and ex-servicemen in accordance with the instructions issued by the central government from time to time. ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதில் மென்ஷன் பண்ண கேட்டகரிஸ் உள்ளவங்களுக்கும் எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகரிஸ் உள்ளவங்களுக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்சன்ஸ் ஆல்ரெடி இன் ரெகுலர் டைம் ஸ்கேல் சர்வீஸ் அண்டர் எனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் would be in relevant discipline or field and from a reputed institutions organization recognized by relevant authority. Age and experience shall count from the date of completion of minimum educational qualification. Submission of incorrect or false information during the process of interview, personal discussion shall disqualify the candidate at any stage. அதாவது இப்போ நம்ம இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன், இன்அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்டர்வியூ டைமில் இல்லை பர்சனல் டிஸ்கஷன் டைமில் நம்மளை அனுப்பி விட்ருவாங்க வெளியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தவறுகள் செய்தால் தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆஸ் பர் நார்ம்ஸ் படி.
Next, mere fulfilling the essential qualification or experience does not guarantee selection. The above posts are contractual and duration mentioned in each project subject to satisfactory performance and requirement of the institute. The contract may be extended. அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஒர்க்கோடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை பர்டிகுலர் டைமில் முடியலாம். ஏஜ் வில் பி ரெக்கவுண்ட் ஃப்ரம் தி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பை இமெயில். நமக்கு அப்ளிகேஷன் இமெயில் எப்போ வருதோ அந்த டைம் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கால்குலேட் பண்ண டைம். திஸ் போஸ்ட் இஸ் பியூர்லி டெம்பரரி அண்ட் terminable with the project. Employees will be engaged on consolidated pay basis 14. The appointment will be made on the basis of results of interview or personal discussion. அதாவது பே ஸ்கேல் பே பேசிஸ் 14 அந்த லெவலில் கொடுக்குறாங்க சேலரி. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போஸ்டிங் வந்து நமக்கு தெரிய வரும். இது வந்து டெம்பரரி போஸ்டிங், கான்ட்ராக்சுவல் பேஸ் போஸ்டிங் சொல்லிக்கிறாங்க. தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் will not have any right to claim for regular appointment in the council on the basis of contract appointment. அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அந்த டியூரேஷன் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பெர்மனன்ட் பண்ண சொல்ல முடியாது சொல்லிக்கிறாங்க. The director ICMR NCDIR reserves the right to increase or decrease the number of posts or reject the applications or cancel the notification without assigning any reason thread. இவங்க ஐசிஎம்ஆர் என்சிடிஆர் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். No TADA will be paid for appearing in walk-in interview, any canvassing by or on behalf of the candidates or to bring political or other outside influence with regard to selection or recruitment shall be disqualification. அதாவது ரெக்ரூட்மெண்ட்டோ ரெக்கமெண்டேஷனோ கேன்வாசிங் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறோம்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி ஃபில்டு ஃபார் ஈச் போஸ்ட். நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா